நீங்க சுட்டி டிவில மாஸ்டர் ரெயின் டிராப்னு ஒரு ஷோ போடுவாங்க. இது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? உண்மையிலேயே இந்த ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா செம சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷோனா அது மாஸ்டர் ரெயின் டிராப் தான். இந்த மாஸ்டர் ரெயின் டிராப்போட கதை என்ன அப்படின்னா, ஒரு டிராகன் ஒன்னு இருக்கும். இந்த டிராகனுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும். சோ தீய சக்திகள் இந்த டிராகனை அட்டாக் பண்ணும்போது இந்த டிராகன்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 எலிமெண்ட்ஸா பிரிஞ்சிருவாங்க. சோ இந்த 5 எலிமெண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நகரத்தோட ஏதோ ஒரு மூலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்துரும். சோ கெட்டவங்க கிட்ட இருந்து இந்த 5 எலிமெண்ட்ஸை எப்படி காப்பாத்துறது அப்படின்றது தான் இந்த மாஸ்டர் ரெயின் டிராப்போட கதை. சோ நான் இந்த 5 எலிமெண்ட்ஸ் சொன்னல, இது என்னென்ன 5 எலிமெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெயின் டிராப், அவனுக்கு வந்து நீரோட சக்தி இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீனி, இவளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்தோட சக்தி இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் மங்கி, இந்த குரங்குக்கு என்ன சக்தின்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல, பட் தமிழ் டப்பிங்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நகைச்சுவை சக்தின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தாங்க. நகைச்சுவையெல்லாம் ஒரு சக்தியா எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோனி, இவளுக்கு பூமியோட சக்தி இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளேமோ, இவனுக்கு நெருப்போட சக்தி இருக்கும். சோ இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 எலிமெண்ட்ஸ். இந்த வில்லேஜ்ல இருக்க நல்லவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 எலிமெண்ட் வச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெயின் டிராப், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீனி. இவங்க 2 பேருக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா மிச்ச இருக்க எலிமெண்ட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடி கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல இவங்களுக்கு போகும்போது இவங்க தான் அந்த எலிமெண்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ எலிமெண்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருள் இருக்கு போல அப்படி சொல்லிட்டு தான் நினைச்சு எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருப்பாங்க. பட் மிட் எபிசோட்ஸ்ல இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிரும். சோ எலிமெண்ட்ஸ்னா இவங்க தான் அந்த எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். சோ இவங்க ஒரு சைடு தேடிக்கிட்டு இருந்தாலும் ஜெனரல் பூன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடோட மெயின் வில்லன். அவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சவனு சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்ஸையும் தேடுறான். அவன்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எலிமெண்ட் வந்து மாட்டிக்குது. அந்த எலிமெண்ட் யார் அப்படின்னா ஃப்ளேமோ. இந்த ஃப்ளேமோ எலிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே இந்த வில்லன்ஸ் கூட தான் இருக்கும். கடைசி எபிசோடுக்கு முன்னாடி எபிசோட் தான் ஃப்ளேமோ வந்து நல்லவங்க கும்பலுக்குள்ள வந்து சேருவான். நிறைய தடவை ஃப்ளேமோக்கும் ரெயின் டிராப்புக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சண்டை நடக்கும். சோ ரெயின் டிராப்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் ஃப்ளேமோவும் அவங்க எலிமெண்ட்ஸ்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெயின் டிராப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளேமோ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், நீனும் எங்கள்ல ஒருத்தன், நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளேமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லவங்க கூட வந்து சேர்ந்துருவான். சோ இப்போ இந்த 5 எலிமெண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா சேர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜெனரல் பூ அழிக்கிறதா இவனோட டாஸ்கே. சோ ஜெனரல் பூவை பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருப்பான். அவனோட சூட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். நமக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கும். என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தனை எப்படி அழிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஃபைனல் எபிசோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா அழிச்சிருவாங்க. அந்த டிராகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் பூ நோக்கி ஒரு ஃபயர் ஒன்னு விடும். சோ அவனோட சூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர்னால மொத்தமா கருகி போய் உடைஞ்சு போயிடும். சோ இப்பதான் ஜெனரல் பூவோட ஒரிஜினல் சைஸ் தெரியும். நான் கூட ரொம்ப பெருசா இருப்பான்னு நினைச்சேன். பட் ஜெனரல் பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி இருப்பான். அவனோட மண்டை மட்டும் தான் பெருசா இருக்கும். ஃபைனல் எபிசோட்ல ஜெனரல் பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கலாச்சி அமைச்சிருவானுங்க. சோ இந்த மாஸ்டர் ரெயின் டிராப் கார்ட்டூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல எல்லாம் பார்க்கும்போது எப்படா ஃப்ளேமோ வந்து இவங்க கூட சேர்ந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ளேமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு ஒரு ஈவிலா இருப்பான் ஜெனரல் பூவை கம்பேர் பண்ணும்போது. சோ அவனே இவங்க கூட சேர்ந்துட்டானே சொல்லிட்டு எனக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம சந்தோஷமா இருந்துச்சு. சோ இந்த மாஸ்டர் ரெயின் டிராப் ஷோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. இந்த ஷோ எத்தனை பேர் சுட்டி டிவில பார்த்திருக்கீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்டர் ரெயின் டிராப்.